பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் உங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுசும் ஆரோக்கியமும் இருதயத்திற்கு மிகுந்த சமாதானமும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை. ஏனெனில் வழியில் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலாட்படையினரையும் குதிரை படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு மன்னனை கேட்க எனக்கு வெட்கமா இருந்தது. இதற்கு காரணம், நாங்கள் மன்னரை நோக்கி, எங்கள் கடவுளின் அருட்கரம் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கின்றது என்றும், அவரை புறக்கணிப்பவர்கள் அவரது வலிமைக்கும் சினத்துக்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம் என்று பிரியமானவர்களை, ஒரு முக்கியமான காரியத்தை, அதாவது தம்மை முழு இருதயத்தோடு உத்தமமாய் பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று அவர் எழுதுகிறார். அதாவது பாபிலோன் ராஜா 70 வருஷத்துக்கு முன்னால எருசலேமில் வந்து அநேகம் வாலிபர்களையும் ஜனங்களையும் சிறையாய் பிடித்து கொண்டு போனார்கள். 70 வருஷத்துக்கு பிறகு அந்த நாட்டில் இருந்த ராஜா சைரஸ் என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு உணர்த்தலை கொடுக்கிறார். அதாவது நேபுகாத்நேச்சார் இடித்து போட்ட எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்ட விருப்பம் உள்ளவர்கள் போகவும் என்று சொல்லி, முதல் முறை செருபாபேல் தலைமையில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். பல தடைகளை கடந்து ஆகாய் தீர்க்கதரிசி மற்றும் சகரியா தீர்க்கதரிசி ஆண்டுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி எருசலேமிலே ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். அதற்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு இந்த எஸ்ரா என்கிற வேத நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்திருந்த வேத வல்லுனரான எஸ்ராவையும் அவனோடு கூட திரளான ஜனங்களையும் ராஜா, உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ராஜா, பாபிலோன் ராஜா இந்த எருசலேம் இஸ்ரவேல் மக்களுக்கு அதிகமாய் நன்மை செய்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் எஸ்ரா கிளம்பும்போது அவனுக்கு நிறைய சலுகைகளும் நிறைய உதவிகளும் செய்து கொடுத்தான். வேண்டுமென்றால் காலாட்படையையும் குதிரைப்படையையும் இவங்களுக்கு பிரயாணத்தில் பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்க அவன் தயாராயிருந்தான். ஆனால் இந்த எஸ்ரா ஒரு காரியத்தை ராஜாவுக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நாங்கள் நேர்மையோடு கர்த்தரை தேடும் வரைக்கும் அவர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து, அவர் எங்களை தாங்குகின்ற தெய்வம், எங்களை உயர்த்துகின்ற தெய்வம், எங்களை பாதுகாக்கின்ற தெய்வம், எங்களை தப்புவிக்கின்ற தெய்வம், எதிரிகள் எங்களை ஒரு காலமும் மேற்கொள்ளவே முடியாது. அதாவது நாங்கள் ஆண்டவரோடு இருக்கும் வரைக்கும், அவரை முழு இருதயத்தோடு தேடும் வரைக்கும் எந்த சத்துருவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு எதிராக எந்த தந்திர உபாயங்களை அவர்கள் ஏற்படுத்தினாலும் அது அவர்களுக்கு வாய்க்காது. காரணம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பாபிலோனுக்கும் எருசலேமுக்கும் இடையில் இருக்கிற அந்த தூரத்துக்கு, அந்த நடை பிரயாணத்தில் எங்களுக்கு எந்த ஒரு படை வீரர்களும் தேவையில்லை. கர்த்தருடைய சேனையை எங்களோடு கூட வரும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு முன்கூட்டி அறிக்கை செய்திருக்கிறான். அப்படி அவன் அறிக்கை செய்ததுனால அவனுக்குள்ள நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் உடன் இருக்கக்கூடியவர்கள் காலாட்படையோ குதிரைப்படையோ நம்ம கூட வந்தா கொஞ்சம் கூட உதவியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் என்று
நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றா, இல்ல, நாம் கர்த்தர் மேல நம்முடைய பாரத்தை எல்லாம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை தாங்குவார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தாங்குவார், பாதுகாப்பார். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். எந்த காலத்திலையும் மனுஷனை நம்பியோ, படைகளை நம்பியோ, அதிகாரிகளை நம்பியோ நம்முடைய விசுவாசத்தை, தேவன் மேலுள்ள விசுவாசத்தை குறைத்து விடக் கூடாது என்பதில் அவன் உறுதியா இருப்பதைத்தான் இந்த வசனம் பிரியமானவர்களே நமக்கு வெளிப்படுத்துகிறது. தானியேலுக்கு மாத்திரமல்ல, எஸ்ராவுக்கு மாத்திரமல்ல, நெகேமியாவுக்கு மாத்திரமல்ல, அவரை உண்மையாய் தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய், பாதுகாப்பவராய் இருக்கிறார் என்பதினாலே நீங்கள் தேவனை உண்மையாய் தேடுவீர்கள் என்றால் உங்களுக்கும் அந்த பாதுகாப்பு உண்டு என்கிற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் விசுவாசிக்கிறபடி உங்களை நடத்துவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பரிசுத்தமான ஆணி பாய்ந்த கரங்களினாலே இதுவரைக்கும் தாங்கி வருவதற்காய், சுகப்படுத்தி நடத்துவதற்காய், பெரிய காரியங்களை செய்து இவர்களை மகிழ பண்ணி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உள்ள காலத்திலும் கர்த்தருடைய கிருபை இவர்களை தாங்கும் என்று விசுவாசித்து உம்முடைய கரத்துக்குள்ளேயே நான் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.